வெர்னியர் கேலிப்பர் பார்ப்போம். இதுவும் ஒரு mechanical device used to measure thickness of a ball or inner diameter of a cylinder. ஒரு கப் இருக்கு, அதோட இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம், அவுட்டர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுமே இதுல பண்ணலாம். இதுலயும் பிக்ஸ்டு ஜா, மூவபிள் ஜா உண்டு. இதுல 2 ஸ்கேல் உண்டு, வெர்னியர் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல். பிளாக்ல காட்டுனது மெயின் ஸ்கேல். ஸோ வெர்னியர் கேலிப்பரை பொறுத்தவரை ரொம்ப எரர்ஸ், 0 எரர் நம்ம நார்மலா எடுக்கிறது இல்லை. ஸ்க்ரூ கேஜ்ல மட்டும்தான் 0 எரர் நம்ம கன்சிடர். ஓகே, ஸோ வெர்னியர் கான்ஸ்டன்ட்ன்றதும் லீஸ்ட் கவுண்ட்ன்றதும் ஒண்ணுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்னியர் கான்ஸ்டன்ட் ஆர் லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன பார்க்கலாம்? லீஸ்ட் கவுண்ட் ஆர் வெர்னியர் கான்ஸ்டன்ட் ரெண்டும் ஒண்ணுதான். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் minus 1 vernier scale division is the formula to calculate least count. அப்போ வெர்னியர் கேலிப்பர் வந்துருச்சுனாலே least count கான formula. What is least count? ஆல்ரெடி சொல்லிட்டேன். The smallest measurement that can be measured by this instrument is called least count. Okay, main scale division, 1 main. Generally 10 vernier scale division இது ஒரு ஜெனரல் வெர்னியர் கேலிப்பர். நார்மலா இருக்க வெர்னியர் கேலிப்பர் இப்படித்தான் இருக்கும். 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். புரிஞ்சுக்கணும். இதுல 10 லைன்ஸ் இருக்கும், 1 2 3 4. இது இந்த மெயின் ஸ்கேல் எத்தனையோட கோயின்சைடா இருக்கும்? 9ஓட கோயின்சைட். அப்போ இதுல 1 main scale division எதுக்கு equal? 1 main scale division will be equal to, அப்போ நம்ம வேணா 1 vernier scale division பார்த்துருவோம். அப்போ ஈஸி நமக்கு. 1 vernier scale division நீ வெளியே எடுத்தேன்னா 1 vernier scale division will be equal to 9/10 main scale division. இப்போ ஃபார்முலா least count will be equal to 1 main scale division minus 1 vernier scale division இப்பலா 9/10 main scale division. சரி, அப்போ 10 minus 9/10 main scale division, which is 1/10, 0.1 main scale division. It is clear, generally ஒரு main scale division 1 millimeter. So answer is 0.1 millimeter is the least count. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு நார்மலா இருக்கிற ஒரு வெர்னியர் கேலிப்பருக்கு இது மாதிரி தான் ரீடிங் இருக்கும். இதான் லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. இது ஜெனரல். சரி, அடுத்தது கரெக்ட் ரீடிங் ஃபார்முலா. இதுல கரெக்ட் ரீடிங் ரொம்ப எல்லாம் ஃபார்முலா இல்லை. கரெக்ட் ரீடிங் will be equal to main scale reading plus vernier scale reading. Vernier scale reading. இந்த வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்பவுமே லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கரெக்ட். தட்ஸ் ஆல். இது தியரி பார்ட் ஆஃப் திஸ் வெர்னியர் கேலிப்பர். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப லீஸ்ட் கவுண்ட்ன்றது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் minus 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இது for a particular standard vernier caliperல 10 vernier scale division coincide with 9 main scale divisions. இதான் standard. 1 vernier scale division is 9/10 main scale division. ஒரு main scale divisionன்றது 1 millimeter. அதான். அப்போ 1 main scale division is nothing but 1 main scale division is 1 millimeter. The least count of the 0.1 millimeter. That's all. இனிமே ஒரு எக்ஸாம்பிள் 2024ல இந்த கொஸ்டின் நீட்ல கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை மட்டும் இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்துருவோம். ஓகே, நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின். In a vernier caliper,
n minus 1 division of vernier scale coincides with n division of main scale. அப்போ ரொம்ப கிளியரா கொடுத்தாங்க. n plus 1 vernier scale division coincide with n main scale division. Clear ஆயிட்டா? அவ்வளவுதான். இப்போ 1 vernier scale division will be equal to n by n plus 1 main scale division. Clear ஆயிடுச்சா? அப்போ நம்ம ஒரு வெயின் ஸ்கேல் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் உடைய ஃபார்முலா அதேதான் நமக்கு ஃபார்முலா தெரியும். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் minus 1 vernier scale division. 1 main scale division minus 1 vernier scale division is n by n plus 1. இது least count. Least count. அப்போ இதுதான் நம்முடைய வேல்யூ. அப்போ n minus 1 இது main scale division தான். Are you clear? இவ்வளவுதான். இதை நம்ம simplify பண்ணி least count ஆக்கிடுவோம். n plus 1 minus n divided by n plus 1. So, இதை நம்ம expand பண்ணோம்னா that will become least count. அது which is MST தான். இதில் ஒன்று மாற்றம்ல main scale division. அப்போ n plus 1 minus n. அப்போ n plus 1 minus n divided by n plus 1 which is 1 by n plus 1 MSD. Are you clear? இதுதான் least count. Least count உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. இன்னும் அடுத்த ஸ்டெப் வருவோம். least count கண்டுபிடிச்சிட்டோம். If one main scale division represent 0.1 millimeter, then அதான் least count தான் vernier constant. அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் உடைய வேல்யூ 1 millimeter. அப்போ ஆன்சர் எல்லாமே சென்டிமீட்டர்ல கேட்டு. அப்போ இதே ஃபார்முலா தான். அப்போ வெர்னியர் கான்ஸ்டன்ட் will be equal to 1 by n plus 1 main scale division. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் is nothing but 0.1. அப்ப மேல பார்த்தேன்னா 1 by n plus 1 into 0.1 millimeter. இங்க ஆன்சரை சென்டிமீட்டர்ல கேட்டிருக்கு. இப்ப மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தோம்னா என்ன பண்ணும் கூட தெரியும். 10 millimeter is equal to 1 centimeter. அப்போ சென்டிமீட்டரா மாத்தோம்னா இத 1 centimeter is equal to 10 to the power 10 millimeter. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டரா மாத்தோம்னா இந்த டேட்டாவை நம்ம எப்படி இதை கன்வெர்ட் பண்ணி விடலாம்? சென்டிமீட்டரா மாத்தோம்னா மில்லிமீட்டரை not it is in to be converted in centimeter. Okay, millimeter சென்டிமீட்டரா மாத்தோம்னா 10 to the power minus 1 மல்டிப்ளை பண்ணிடலாமா? மில்லிமீட்டரை மீட்டரா மாத்தோம்னா 10 to the power minus 3. இது சென்டிமீட்டரா மாத்தணும். அப்போ 10 millimeter is 1 centimeter. அப்போ 0.1 millimeter is இதை நம்ம இப்படி எழுதலாமா? 1 by n plus 1 into இது 10 to the power of minus 1 millimeter. அதை மீட்டர் சென்டிமீட்டரா மாத்திச்சு. millimeter centimeter மாத்தோம்னா 10 to the power minus 1, which is nothing but a vernier coincidence, which is equal to 1 by n plus 1 into 10 to the power of minus 2 into 100 வந்துருமா? இதுதான் ஆன்சர். அப்போ 1 by 100 into n plus 1 தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஃபார்முலா ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதுல n plus 1 vernier scale division coincide with n main scale division. 1 vernier scale division is n by n plus 1 main scale division. That's it. So இதுல இருந்து இந்த ஃபார்முலா main scale division எவ்வளவு? It is given 1 millimeter, 0.1 millimeter கொடுத்திருக்காங்க.
0.1 millimeter சென்டிமீட்டரா மாத்தோம்னா into 10 to the power of -1, 0.10 to the power of -2. அவ்வளவுதான். இந்த -2 நியூமரேட்டர் வந்தா அது மேல இருக்கு, கீழே வருது, 100 ஆ மாறிச்சு. இது ஆன்சர். தேங்க்யூ.